ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனி மாதம் கடைசி வெள்ளி வியாழக்கிழமையே எல்லாம் விளக்கெல்லாம் கழுவி வீடெல்லாம் கழுவி விட்டாச்சு. வெள்ளி செவ்வாய் வீடும் கழுவக்கூடாது, விளக்கும் கழுவக்கூடாது. நான் நேற்றே எல்லாமே கழுவி எடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி விளக்கு ஏற்றுறதுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்லேயே எடுத்து ஒரு அம்மன் வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அதில் 1 ரூபா காயினும் வச்சு அம்மன் அன்னபூரணி மகாலட்சுமி இந்த மாதிரி அம்மனுக்கு இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறதுக்கும் அதுக்கு கீழேயும் 1 ரூபா காயினா 5 ரூபா காயினா நம்ம வச்சதும் விளக்கு மேலே வைக்கணும். அதுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஜீனியாவது வெள்ளமாவது நேரமும் பூஜை ரூமில் வச்சுருக்கணும். எங்களுக்கு வந்து பூஜை ரூம் கிடையாது. நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். சின்ன கபோர்டு, அந்த கபோர்டில் தான் இந்த விளக்கு எல்லாமே சாமி எல்லாமே வச்சு நான் டெய்லி விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது சில்வர் பாத்திரம் வந்து பெரும்பாலும் நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்கு பித்தளை தட்டு இல்லை, எடுக்கணுங்கிறதுனால சில்வர் பாத்திரம் தற்சமயத்துக்கு வைக்கணுங்கிறதுக்காக அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு சில்வர் தட்டு வச்சுருக்கிறேன். அது செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றல் தெய்வம் ஏற்றுறதுக்கு அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதும் குளிச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால எல்லாம் ரெடி பண்ணி இப்போ காலையில் எழுந்திரிச்சி விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் தடவி அது கிராம்பு 2 கிராம்பு 3 கிராம்பு ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்லா அப்படி எடுத்து மேலேயே சொருவி வச்சு நிலவாசப்படியில் வைக்கணும். வெளியில் கேட் பக்கத்தில் வைக்கக்கூடாது, நம்ம நிலவாசலில் தான் வைக்கணும். இங்கிட்டு ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு தீபாவளி எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம பூஜை ரூம்பு தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துலையே நம்ம டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளரில் எப்போயுமே உப்பு போட்டு மஞ்சள் 1 ரூபா காயின் இந்த மாதிரி வச்சுருவேன். இதே வெள்ளிக்கிழமை மாற்றிடுவேன். முடியாதப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்க கூட நம்ம மாற்றிக்கிடலாம். ஒன்றும் இது கிடையாது. இப்போ காலையில் சமையலுக்கு எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சமையலுக்கு வந்தாச்சு. காலையில் தேங்காய் சாதம் போட்டு சாம்பார் வச்சு ரெடி பண்ணிடுச்சு. மதியத்துக்கும் சாதம் படித்து சாம்பார் அவரைக்காய் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாத்திரங்கள்லாம் கழுவணும். பாத்திரமெல்லாம் விறக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கழுவுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சா உடனே ஸ்டவ்வெல்லாம் கழுவி க்ளீனாக கிச்சனில் அந்த செல்ஃபெல்லாம் கழுவி விட்டுருவேன். இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்ங்கிறதுனால டெய்லி அன்னநேரம் நான் கழுவி எடுத்துருவேன். எப்போயுமே அடுப்பு ஸ்டவ் மேலே நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். எந்த பொருளையும் வெயிட்டு எந்நேரமும் சமையல் வைக்கிறதோடு சரி வேறு வெயிட் எந்த பொருளும் அடுப்பு மேலே வைக்கக்கூடாது. நைட்லேயும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக எல்லாம் ரெடியாக பார்த்துட்டு தான் வந்து நம்ம தூங்கணும். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா தட்டில் எல்லா பாத்திரத்தையும் நம்ம மூடி வச்சுருவோம். டம்ளரில் மட்டும் தண்ணி குடிக்க வரும் அம்மான்னு சொல்லுவாங்க. அதனால் டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சிடலாம். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.